இப்போ நம்ம சிந்தலக்கரை வந்தாச்சு. தாப்பில் அந்த கிருஷ்ணர் வந்து அந்த அஞ்சுதலை நாகத்தில் வந்து படுத்துட்ருப்பார். அந்த சிலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது பாருங்கள். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே இந்த சிலை தெரியும். இதுக்கு மரத்துக்குள்ளே வந்து இந்த மரமாக அடைச்சிட்ருக்கு பாருங்கள். அதுக்குள்ளே வந்து ஒரு காளி இருக்கும், வெட்காளி அம்மன். அந்த வெட்காளி அம்மனோட தலை வந்து 2 கிலோமீட்டருக்கு முன்னாலே தெரியும். ஆனால் இப்போ வந்து இந்த ரோடு போட்டதுனாலே என்னன்னு தெரியல, இல்லை அங்கே இருக்க மரம் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. அதுவும் வேறு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்தால் தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். பார்த்துட்டே போகிறாரு. தண்ணி வந்து ஆற்றுல வந்து சிந்தலக்கரை ஆற்றுல தண்ணி வந்து சூப்பராக கிடக்குங்க. பாருங்க, தண்ணி வந்து நிறையா கிடக்கு. கோயிலுக்குள்ளே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியில் போகிறோம். வெயில் வந்து விட்டு விட்டு அடிச்சிட்ருக்கு, அதனால் வண்டி ஓட்ட முடியுது, இல்லைன்னா ஓட்டுறது கஷ்டம். சிந்தலக்கரைக்கு எய்த்தாப்பில் ஒரு ஹோட்டல் இருக்கும், காந்தி பவன் அப்படின்னு. சாப்பாடு பார்த்திங்கன்னா 120 ரூபா 130 ரூபான்னு நினைக்கிறேன். அளவு சாப்பாடு தான், ஆனால் சாப்பாடு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். கூட்டமே இல்லைங்க கோயிலில். நீ பாருங்கள், சீசன் டைம்லலாம் பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருக்கும். கூட்டமே இல்லை. வெல்கம் டு நம்ம சிந்தலக்கரை. சாமி கும்பிட்டு போகலாம். சிந்தலக்கரை கோயில் நம்ம வந்துட்டோம். பாருங்கள், கிருஷ்ணர் வந்து அந்த பாம்பு மேலே படுத்து கிடக்கக்கூடிய அந்த சிலை வணங்கிக்கோங்க. அதுக்குள்ளே தான் வெட்காளி அம்மன் இருக்காங்க. அது தெரியலை, அதுக்குள்ளே போய் அந்த ஃபோட்டோ இருக்கக்கூடாது, அதனால் அதை எடுக்கலாம். சிந்தலக்கரை தரிசனம் முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம இப்போது எட்டயபுரம் போகிறோம். வெயில் கொஞ்சம் அடிச்சிட்ருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இந்த கடையில் வந்து வெள்ளரிக்காய் தர்பூசணி விற்றுட்ருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு வெள்ளரிக்காய் இல்லைன்னா தர்பூசணி வாங்கி சாப்பிட்டு போகலாம். நம்ம இப்போ சிந்தலக்கரையில் சாமி கும்பிட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இருக்க கடையில் விற்கக்கூடிய பொருளோட விலை வந்து கூட இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கவங்க வந்து டெண்டர் எடுத்து அதுக்கப்புறம் தான் கடை வியாபாரம் பண்ணுறாங்க. அதனால் கோயிலுக்குள்ளார எந்த பொருள் வாங்கினீங்கனாலும் விலை கூட தான். வெயில் கொஞ்சம் மிதமாக குறைஞ்சிருக்கு. சிந்தலக்கரையிலேருந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததாக எட்டயபுரம் 5 கிலோமீட்ரு இங்கேருந்து. எட்டயபுரத்தையும் தாண்டி கீழே ஏறாலில் போயிட்டு மதிய சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நடுவில் எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு ஒரே தான் நைட்டு சாப்பிட்டுக்கலாம். சூரியகாந்தி போட்டிருக்காங்க. கோப்ரோ எடுத்து உள்ளே வச்சாச்சு. ஏன்னா கோப்ரோ வந்து ஹீட் ஆகுது, ரெண்டாவது வெயிலுக்கு அதை விட ஹீட் ஆகுது.
3 மணி 3:30 மணிக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் பாத யாத்திரை வந்தப்போ. இது சிந்தலக்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய சமத்துவபுரம். முன்னாடி இந்த இடத்துலலாம் வந்து வீடே இல்லை, இப்போ தான் வீடு வந்திருக்கு. எட்டயபுரம் பக்கத்தில் வந்தாச்சுனாலே கம்பு, சோளம், இந்த தினை அரிசி, வரகரிசி, சாம அரிசி அப்படின்ட்டு ஃபுல்லாக ரோட்டு பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த விவசாயம் தான் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வரகு அப்படின்பாங்க, அந்த இது விவசாயம் பண்ணியிருக்காங்க. சூரியகாந்தி பூ, உளுந்து எல்லாம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக விளையக்கூடிய பகுதி இது. முந்தையெல்லாம் வந்து ரோட்டில் போட்டு தான் எல்லாம் அடிச்சிட்ருப்பாங்க. இப்போ தான் அந்தந்த ஊருக்குள்ளே களம் இருக்குது. இப்போ எல்லாம் மிஷின் வந்துருச்சு. காட்டிலே வந்து அப்படியே அறுவடை பண்ணி மிஷினில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல சாக்கில் போட்டு மூட்டிடுவாங்க. மக்காசோளமாக இருக்கட்டும், உளுந்தாக இருக்கட்டும், என்ன சிறுதானியமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அதே இடத்துல அடித்து மிஷினில் போட்டு மூட்டிடுவாங்க. அப்படியே வந்து மார்க்கெட்டுக்கு போயிடும் வியாபாரத்துக்கு. அதனால தான் இப்போ ரோட்டுக்கே கொண்டு வர்றதில்ல. முந்தையெல்லாம் ரோட்டில் தான் எல்லாத்தையும் போட்டு அடிப்பாங்க. காரு தான் மேலே ஏறி ஏறி போகும். இதுக்கப்புறம் இந்த காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இதை வந்து நம்ம நிறையா பார்க்கலாம். இந்த பகுதிகளில் முழுக்க அதை நிறுவியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து காற்றாலை மின்சாரம் வந்து பொருத்திருக்காங்க. இங்கே ஃபுல்லாக நம்ம அதை பார்த்துக்கிட்டே போகலாம். மக்காசோளம், தினை அரிசி. ராசாப்பட்டி என்ற வெங்கடேஸ்வரபுரம் ஊராட்சி. இந்த ஊருக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எட்டயபுரம் நுழையிறதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள், இந்த காற்றாலை மின்சாரத்துக்கு தேவையான அந்த பில்லர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே தான் வந்து இறக்கி வச்சுருக்காங்க. அந்த மோட்ரு ரூம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்க, மேலே ஒரு ஹெட்டு மாதிரி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஹெட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த செக்ஷனு எல்லாத்தையும் இங்கே தான் வந்து இறக்கி வச்சுட்டு தேவைங்கிறப்ப தூக்கிட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னால் வந்து ஸ்ரீவாரி அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கை மட்டும் இறக்கி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லரும் அது மேலே இருக்க அந்த ஹெட்டு, அந்த பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த யூனிட்டு, அதுவும் வந்து இங்கே தான் இறக்கி வைக்கிறாங்க. ஹோட்டல் அக்ஷய பவன். ஓ, இவங்க கூட ஒரிஜினல் கருப்பட்டி காஃபி அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்காங்க. பாருங்கள், நான் சொன்னேன்ல காலையில் கருப்பட்டி காஃபின்றது முன்னாடி போட்டிருந்தாங்க, இப்போ ஒரிஜினல்ன்றதை சேர்த்துக்கிட்டாங்க. யார் ஒரிஜினல்னு தான் தெரியல. எட்டயபுரம் பிரிவு வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எட்டயபுரமோட காவல் நிலையம். இதுதான் எட்டயபுரம் காவல் நிலையம். இப்போ நம்ம புறவழிச்சாலைக்கு போக போகிறதில்ல, ஊருக்குள்ளே போய் தான் போக போகிறோம். பின்னாடி காடு வருதான்னு பார்த்துக்கிறேன். வரல, ரோடு மாற போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு 3 பேர் பாத யாத்திரை போயிட்டுருக்காங்க. அடாடாடா, இந்த வெயிலில் போயிட்டுருக்காங்க. எட்டயபுரம் ஊருக்குள்ளே போக போகிறோம். இங்கே என்ன நல்லா இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், மகாகவி பாரதியார் பிறந்த வீடு இங்கேருந்து இன்னொரு 1 கிலோமீட்ரு. அப்புறம் மகாகவி பாரதியார் மணிமண்டபம் இருக்குது, அதுவும் 1 கிலோமீட்டர் தான். சீராபுராணம் இயற்றிய உமரப்புலவர் மணிமண்டபம் அது 1.5 கிலோமீட்ரு. நாதஜோதி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் மணிமண்டபம் வந்து 1 கிலோமீட்ரு. இது வந்து ஊருக்கு வெளியில் சுற்றி போகக்கூடிய ரிங் ரோடு. இதை வந்து நம்ம ஊருக்குள்ளே போகிறாங்க. எந்த ஊர் நீங்கள்? அருப்புக்கோட்டை தானே?
அருப்புக்கோட்டையிலேருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. எட்டயாபுரம் ஊருக்குள்ளே வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மிஷின் இருக்குது பாருங்கள். இந்த ஊரில் 2 மிஷின் இங்கே நிற்கும். இதுதான் நான் சொன்ன சிறுதானியம் பிரிக்கக்கூடிய இயந்திரம். இது மக்காச்சோளம், இந்த உளுந்து, அந்த மாதிரி. இந்த ஆட்டோ போகுது பார்த்திங்களா, இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி செல்லக்கூடிய ரோடு. போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நேராக போனோம் அப்படின்னா தூத்துக்குடி போகிற ரோடு பாருங்க. இதுதான் எட்டயாபுரம், சரி, எட்டயாபுரத்துக்குள்ளேருந்து கோவில்பட்டி போகிற ரோடு. நிறைய சாமிகள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாத யாத்திரை போகக்கூடியவங்களாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. எட்டயாபுரம் இருக்கிறதுலே வந்து எட்டயாபுரத்துக்குள்ளே போய் ரிங் ரோடு கனெக்ட் பண்ணுற தூரம் தான் இருக்கிறதுலே கம்மியான தூரம். அருப்புக்கோட்டையும் சரி, பந்தலூடியும் சரி, ஊருக்குள்ளே நுழைஞ்சோன்னா திருப்பி ரிங் ரோடை பிடிக்கிறதுக்கு குறைஞ்சது 5 கிலோமீட்டர். அருப்புக்கோட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர். பந்தலூடி பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர், 3-3.5 கிலோமீட்டர் வரும். எட்டயாபுரம் வந்து 1 கிலோமீட்டர் தான். ஊருக்குள்ளே நுழைஞ்சோன்னா 1 கிலோமீட்டர், ஊருக்குள்ளே நுழைஞ்சு 1 கிலோமீட்டர் நடந்தோன்னா நம்ம ரிங் ரோடு வந்துடலாம். கொஞ்சம் சின்ன ஊர் தான். இந்த ஊர் சின்ன ஊர்னு சொல்ல முடியாது. இது கடக்கக்கூடிய தூரம் வந்து கொஞ்சம் தூரம் தான். ரிங் ரோடு கனெக்ட் பண்ணிட்டோம். எட்டயாபுரம் தாண்டியாச்சு. அடுத்ததாக ஈரார், திருச்செந்தூர் பாத யாத்திரை செல்லும் வழின்னு போர்டு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா வழிநெடுக இதே மாதிரி போர்டு நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம்.